தமிழ்நாடோட ஸ்டேட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு. ஸோ எல்லாருமே போய் ஓட்டளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் மறக்காம பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஆனால் டிவிகே சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கடைசி, அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அதுல எக்கச்சக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. விவசாயத்தை சார்ந்தா இருக்கட்டும், நெசவு சார்ந்தா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர் சார்ந்தா இருக்கட்டும், உமன்ஸ் சார்ந்தா இருக்கட்டும் சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோல பாக்குறதா கிடையாது. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல சிலது பாத்தீங்கன்னா ஓகேப்பா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்களும் இருக்குது. ஓகே இது பாத்தீங்கன்னா வராம இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ற விஷயங்களாவும் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பார்ட்டியும் மெயினா பிளே பண்ற ஒரு ரோல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனிக்குரிய வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி சில செட் ஆஃப் இருக்கும். இப்ப என்டிகே அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க இந்த திராவிட கட்சிகள் சார்ந்தாத நிறைய வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா மெயினா ஃபோக்கஸ் பண்றது இந்த விவசாயம், அது மட்டும் இல்லாம மலைகள், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதே இந்த திராவிட கட்சிகள் அவங்க சைடு வந்தோம் பார்த்தீங்கன்னா அவங்க மெயினா எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000, அது இல்லாம பஸ் இலவசம் சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சைடு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோடதும் பார்த்தீங்கன்னா மாறுபட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவரோட தேர்தல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். இந்த திருப்பூர் ரோட் ஷோ வந்த போதும் பாத்தீங்கன்னா விஜய் ஒரு நிறைய வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. கன்னியாகுமரியிலும் பாத்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. அதை நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா அவரோட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் ரிலீஸ் பண்ண மேனிஃபெஸ்டோவோட நேம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேர்மையான உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தலைப்புல தான் பாத்தீங்கன்னா அவரோட ஃபுல் மேனிஃபெஸ்டோவும் இருக்கு. அந்த மேனிஃபெஸ்டோவும் பாத்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியா இருக்கு. அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 3 கேட்டகரியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து எடுத்ததா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களே பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மேடைக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாறி எங்களோட மேனிஃபெஸ்டோ இருக்காது. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், என்ன கலர் மட்டும்தான் மாத்தி அடிச்சு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொல்லிட்டு தான் இந்த மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வராங்க. திமுகவும் மற்றும் பலரும் ஒண்ணுதான்னு நாம சொன்னோம் இல்லையா? அது ஏன்னு உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. ஏதாவது 1-2 பாயிண்ட்டு கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்குறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்க டோக்கன் கொடுக்கிறார். 2 பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாற்றி கலரை மாற்றி தந்திருக்கிறாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த 1ல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களா இருக்கட்டும், அவங்கள பாத்துக்கிற பெற்றோரா இருக்கட்டும், இல்ல கார்டியனா இருக்கட்டும், அவங்களுக்கு வருஷந்தோறும் 15,000 பாத்தீங்கன்னா அவங்க பேங்க்ல கிரெடிட் செய்யப்படும் சொல்லி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேனிஃபெஸ்டோ தான் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா இல்லாத நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்கள பாக்குறது பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இருக்கும். ஸோ அதை ஒரு ஃபுல்ஃபில் பண்ற விதமா இந்த ஒரு 15,000 அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அரிசி பறிக்க மாதிரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். செகண்ட் மேனிஃபெஸ்டோவா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு 75% மேல எந்த பிரைவேட் கம்பெனி வேலை கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிலையும் சரி இல்ல இந்த இபி பில்லையும் சரி சில ஆஃபர்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கும் ஒரு நல்ல ஸ்கீம் தான் சொல்ல முடியும். கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா இதுவும்
அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உதவியா இருக்கும். இந்த தமிழர் நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வேலை கிடைக்கும். ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இவங்க மின் கட்டணத்துல ஆஃபர் கொடுக்கலாம், ஜிஎஸ்டில எப்படி அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா ஜிஎஸ்டியோட ஃபுல் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா சென்ட்ரலோடது. மேபி இது எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, அவங்க வந்தக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ தேர்ட் மேனிஃபெஸ்டோவா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்வி கடன், அதாவது பாத்தீங்கன்னா காலேஜ் கிராஜுவேட் பண்றது, யூஜில இருந்து டாக்டரேட் முடியும் இந்த பட்டங்கள்லாம் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கடன் பாத்தீங்கன்னா எந்த வித ஒரு நாமினும் இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று போய் அடகு வைக்கணும், இல்ல நான் பாத்தீங்கன்னா கடன் வாங்குறேன் அப்படின்னா நான் போய் ஏதோ ஒன்று எனக்கு ஒரு கேரண்டிக்கு ஒரு வீட்டு பத்திரமோ இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா நான் வைக்கணும். ஸோ அது எதுவுமே இல்லாம கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க கடன் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த ஸ்கீம் ஆல்ரெடி இல்லையான்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கீமும் ஆல்ரெடி இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா கல்வி கடன் வாங்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிணையும் பாத்தீங்கன்னா தேவை கிடையாது. அதே ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சு அப்படின்னா அதுக்குரிய பிணையத்தை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வி கடன் வாங்கிக்கலாம்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்பவும் ஸ்கீம்ல இருக்கு. விஜய் அவர்கள் வந்தால் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி 7 லட்சத்துல இருந்து 20 லட்சமா போகுது அப்படின்னு சொல்லி அவர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஃபோர்த் மேனிஃபெஸ்டோவா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போதையில்லா தமிழகத்தை பாத்தீங்கன்னா உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வுக்கு சில கமிட்டிகள்லாம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இது பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல போட்டுருவோம், சின்னதுல இருந்தே தான் பாத்தீங்கன்னா இது ஆரம்பிக்குது. மேபி இது அமைச்சா பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் திருந்தினாலும் அதுல ஒரு 10 பேராச்சும் திருந்துவாங்க அப்படிங்கிறது என்னோட விஷயம். ஸோ ஆனா இந்த போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாஸ்மார்க்கை பத்தினா மூடணும். அதை யாருமே பாத்தீங்கன்னா சொல்றது இல்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான விஷயம். ஓகே, ஃபிஃப்த் விஷயமா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியால இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காசு அப்படிங்கிறத பெரிய விஷயமா இருக்கும். நம்ம அப்பா அம்மாட்டையும் கேட்க முடியாது, அவங்களும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு படிக்க வச்சிருப்பாங்க. இது ஒரு ஈடுகட்டுற விதமா விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் கடன் பாத்தீங்கன்னா பிணை இல்லாம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கீம் தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. இதை வாங்கி கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 5 ஏக்கருக்குள்ள விவசாயம் செய்யற அனைத்து விவசாயிகள் வாங்கியிருக்க கடனும் பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. 5 ஏக்கருக்கு மேல விவசாயம் செய்பவர்களுக்கு 50% கடன் பாத்தீங்கன்னா தள்ளுபடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல ஸ்கீமு. ஏன்னா இன்னும் விவசாயம் பண்றவங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வரணும், அதுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கீம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அப்படியே நம்ம ஆப்போசிட்ல பார்த்தோம்னா எனக்கு ஒரு மாதிரி இதுல எனக்கு உடன்படிக்கை இல்லை பாத்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகள்ல பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கிராஜுவேட் பண்ணிட்டு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் 4000 ரூபாய் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் பாத்தீங்கன்னா வழங்கப்படும் சொல்லி இருக்காரு. எனக்கு பாத்தீங்கன்னா இதுல உடன்படிக்கை கிடையாது. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா படிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு தான் உருவாக்கி தரணும். சோ அதை விட்டுட்டு இந்த 4000 2000ங்கிறது எனக்கு பாத்தீங்கன்னா உடன்படிக்கையா கிடையாது. செகண்ட் வாக்குறுதிகள் என்ன எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 6 சிலிண்டர்கள் பாத்தீங்கன்னா கொடுக்கப்படும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. சோ சிலிண்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்பவே பாத்தீங்கன்னா தட்டுப்பாடா தான் இருக்கு. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா பாத்தீங்கன்னா பிரச்சனை. இப்போ நம்ம பிஎம்ஏ நினைச்சாலும் அங்கிருந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் நம்மளால கொண்டு வர முடியல. அதுதான் பாத்தீங்கன்னா யதார்த்தம். மேபி இந்த மாதிரி ஒரு விஷயம் அவரு ஆட்சி அமைச்ச பிறகு ஒரு ஸ்ட்ரகிள் வந்ததுன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா மக்களிடையில இது ஒரு கசப்பான செய்தியா தான் இருக்கும் அப்படிங்கறது எனக்கு என்னமோ தோணுது. சோ இதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு உடன்படிக்கை கிடையாது. 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 60 வயசுக்கு உட்பட்ட அனைத்து மகளிருக்கும் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 2500 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்றாங்க. ஆல்ரெடி நான் பாத்தீங்கன்னா முன்னாடியே பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவோட 2 வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அப்படியே விஜய் அவர்களே பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற ஒரு வாக்குறுதி தான். அவங்க பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி சொல்றாங்க. மேபி இந்த ஃப்ரீ பாத்தீங்கன்னா நிறைய கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த 2500ங்கிறது நிறைய பேருக்கு பெருசா இருக்கும். பட் ஆனா ஏன் அந்த நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. மேபி எனக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை கிடையாது. உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா நீங்க தவறாம கீழே கமெண்ட் பண்ணலாம். சோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பஸ்ஸும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க எங்க வேணா போய்க்கலாம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி, கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர், திருச்சி, நீங்க எங்க வேணா போய்க்கலாம். எல்லா பஸ்ஸும் பாத்தீங்கன்னா இலவசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா பொறாமப்படுறேன் அப்படின்னு கேட்டா பொறாமைலாம் பட கிடையாது. இப்பவே பாத்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி நம்ம டெய்லியும் பாத்தீங்கன்னா பாக்குறோம். சோ இது தமிழகம் முழுமையுமே நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ போக்குவரத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் எடுத்து ஒரு இதா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரப்போறது இல்ல.
ஸோ அதனால அங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபோக்கஸும் பாத்தீங்கன்னா விழாது. அதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெயின்டைன் பண்ணாம நிறைய விஷயம் அசம்பாவிதம் நடக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது பத்தின என்னோட ஒரு கருத்து. இந்த 10 தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட முக்கியமான வாக்குறுதிகள். சிலது பாத்தீங்கன்னா கருத்து மாறுபாடு எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து டிபேட்டா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாக்குறுதிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு இந்த தமிழ்நாட்டு தேர்தல் இருந்து எனக்கு ஒரு கடைசி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ தமிழ்நாடு தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா இலவசம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒண்ணு அறிவிக்கிறாங்க. ஸோ நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா அந்த இலவசத்தை எதிர்பார்க்கிறாங்களா இல்ல அவங்க பாத்தீங்கன்னா நம்ம மேல திணிக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு கொஸ்டின். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலவசம் கொடுத்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இலவசம் வேண்டாம் அதுக்குரிய தரத்தை நீங்க உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ until then bye from விக்னேஷ். நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.